ஆபிரகாம், இந்திய முன்னணி தொழிலதிபர் அதானிக்கு அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையத்தின் சார்பாக புதிய சமன் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சமனானது அகமதாபாத்தில் உள்ள சாந்திவன் என்ற பண்ணை வீட்டிற்கு, அதானியின் பண்ணை வீட்டிற்கு அந்த சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சமன் கிடைக்கப்பட்ட 21 நாட்களுக்குள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையத்தின் முன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த சமனில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்து அந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் அதானி மீது முறைகேடு குற்றச்சாட்டை அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் சூட்டியிருக்கிறது. அந்த வழக்கில் அவர் ஆஜராக வேண்டும் என்றும் 6300 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாகவும் 2020 கோடி ரூபாய் லஞ்ச பணம் வழங்கப்பட்டது தொடர்பாகவும் அமெரிக்க முதலீட்டு நிறுவனத்திடம் இருந்து ஒப்பந்தத்தை பெறுவதற்காக லஞ்ச முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரைச் சேர்ந்த 7 பேருக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று புதிய சமனை அகமதாபாத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கே பண்ணை வீட்டிற்கு அந்த சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் 21 நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி அதானியின் அந்த கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் சார்பாக சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்திற்காக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகார், அதற்கான ஆவணங்கள் ஆகியவை அமெரிக்காவில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவணங்களின் அடிப்படையிலும் மோசடி பத்திரங்கள் மற்றும் மோசடிக்கான அந்த தொலைபேசி உரையாடல் மற்றும் குறுந்தகவல்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் அதானிக்கு புதிய நெருக்கடி முற்றி இருக்கிறது. 21 நாட்களுக்குள் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அந்த சமனில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.